சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைய வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன், செங்கோட்டையனின் காலில் விழுவதை தவிர வேறு வழியே கிடையாது. அதாவது அதிமுகவில் இவர்களை இணைப்பதைத்தான் அதிமுகவின் தென் மாவட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூறுகிறார்கள். காலில் விழ வேண்டும் என்பதற்கு அர்த்தம் அவர் ஒன்றும் மரியாதை குறைவாக தென் மாவட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூறவில்லை. எடப்பாடி சிறந்த ஆட்சியாளராக இருந்தால், சிறந்த தலைவராக, பொதுச்செயலாளராக செயல்பட்டிருந்தால் எதற்காக இத்தனை தேர்தல்களில் தோல்வி? அதிமுகவை திமுக விமர்சனம் செய்யும் அளவிற்கு நாம் ஆளாகிவிட்டோமா? கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்தில் இருந்தும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது காலத்தில் இருந்தும் திமுக பல தேர்தல்களில் தோல்வியடைந்து கிட்டத்தட்ட 2021 கூட வெறும் 3.5% தான். 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்கவில்லை. ஆனாலும் கூட மக்கள் அப்போதும் கூட தமிழக வெற்றிக் கழகம் உதிக்காத நேரத்தில் கூட அதிமுகவிற்குத்தான் அதிக அளவிலான ஆதரவுகளை கொடுத்தார்கள். ஏனென்றால் திமுகவின் ஒட்டுமொத்த சுயரூபமும் மக்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் சில பொய்யான வாக்குறுதிகளை சிறுபான்மையினர்களுக்கும் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கும் ஆதரவாக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்ததன் காரணமாகத்தான் திமுக அந்த 3.5% வித்தியாசத்தில் வெற்றியடைந்தது. ஆனால் அதனைத் தொடர்ந்து ஆட்சி அமைத்ததற்கு பிறகு தமிழகத்தில் திமுகவிற்கு ஆதரவுகள் அதிகமாக இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயம் கிடையாது. அதே சமயம் அதிமுகவிற்கு ஆதரவுகள் இருக்கிறதா என்று கேட்டால் மக்களிடம் அதிமுகவின் தொண்டர்கள் நேரடியாக சென்று பிரச்சாரங்களை செய்தால்தானே அது தெரிய வரும். ஆனால் அதிமுகவிற்குள்ளேயே பல்வேறு பிரச்சனைகளும் குளறுபடிகளும் தொடர்ச்சியான தோல்விகள் அதற்கு காரணம் தேர்தல் வியூகம் இல்லாததுதான் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் சசிகலாவும் செங்கோட்டையனும் அதிமுகவிற்கு தவறு செய்து விட்டார்கள், துரோகம் இழைத்து விட்டார்கள் என்றால் செந்தில் பாலாஜியை போல், சேகர் பாபுவை போல் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவுடனே திமுகவில் ஐக்கியமாகியிருப்பார்கள். ஏன் அவர்கள் திமுகவில் இணையவில்லை? தற்பொழுது அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் யாரும் கனவில் கூட திமுக வெற்றியடைந்துவிடக்கூடாது என்பதுதான் அவர்களது எண்ணம். தற்பொழுது ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் சசிகலாவும் இதைத்தான் கூறி வருகிறார்கள். நாங்கள் ஒருபோதும் பிற கட்சியில் இணைய மாட்டோம், அதிமுக தான் எங்களது ஒட்டுமொத்த அரசியலின் எதிர்காலம் என்றும் கூறி வருகிறார்கள். தற்பொழுது உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கூறுங்கள், எடப்பாடி ஓபிஎஸ்ஸிடம் மன்னிப்பு, அதாவது அதிமுகவில் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்தலாமா? தற்பொழுது உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். எந்த தொகுதியிலிருந்து